ஆடி மாதம் பிறக்கவிருக்குது. ஜூலை 17ஆம் தேதி அம்பாளுக்கு உகந்த ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆடி மாதம் முதல் நாளிலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் அப்படிங்கிறதும், அந்த ஆடி மாத நாளில் ஆடி மாதம் முழுவதும் என்னென்னலாம் செய்யலாம், என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தமிழ் மாதங்களில் பார்த்தோன்னா ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், இந்த 3 மாதங்களுமே இறை வழிபாட்டுக்குரிய அற்புதமான மாதம் அப்படிங்கிறது உண்மை. அதில் மார்கழி பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னும், புரட்டாசி மாதத்தின் ஒரு பாதி பித்ரு வழிபாட்டிற்கும் மறுபாதி நவராத்திரி அப்படிங்கிற அம்மன் வழிபாட்டிற்கும் உரியது அப்படின்னும், ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்குரியது அப்படிங்கிறது 100% உண்மை. ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படும் அப்படின்னும், அதனால தான் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் தெற்கு பக்கமாக வலம் வருவார் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த புண்ணிய காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் புனித நதிகளில் நீராடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஆடி மாதத்தை கணக்கில் கொண்டு தான் பண்டிகைகளின் துவக்கம் ஏற்படுது அப்படின்னும், ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக இருக்கும் மாரியம்மன், ஐயனார், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை.